லெட்ஸ் கோ. என்னடா மாட்டு பண்ணையில இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. மனுஷனுங்களுக்கு செஞ்சதெல்லாம் போதுங்க. இந்த வாயில்லாத ஜீவனுக்கு செய்வோம்னு சொல்லிட்டு, நான் என் ஃபேமிலியோட ஒரு பக்கெட் ஆஃப் பப்பாயா வாங்கிட்டு மாட்டு பண்ணைக்கு போயிட்டோங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஈப்போ புத்தோங்ல இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அந்த பழத்த டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்கங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த மூமெண்ட்டு. பாருங்க, இவன் எப்படி எட்டி பார்க்குறான் பார்த்தீங்களா? குட்றா குட்றான்னு கேட்குறான். நான் இர்றா இர்றான்னு சமாதானப்படுத்தி வைக்கிறேன். கைய மட்டும் தாங்க கடிக்கல. நல்லா என்ஜாய் பண்ணி அவங்க வந்து அந்த பழத்த சாப்பிட்டாங்க. பாருங்க, கழுத்தையே வெளிய வுட்டுட்டு அவன் பழத்த எடுக்குறான் பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிளெஸ்ஸிங்காவும் இருந்துச்சு. ஐயோ ஐயோ டேய் எங்க வீட்டு குட்டி நல்லா இத என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் உங்க வீட்ல உங்க ஃபேமிலி கூட இந்த மாரி போங்க. நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல ஒரு ஆத்மா திருப்தி கிடைக்குங்க. உங்க ஃபேமிலியோட போய் செஞ்சு பாருங்களேன். நல்லா இருக்கும் அதோட ஃபீலிங்கு. இந்த மாரி ஃப்ரூட்ஸ் எங்க கிடைக்கும்னா, உங்க வீட்டுக்கிட்ட உள்ள ஃப்ரூட் ஷாப் இருக்குல்ல, அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்கலாம். அனிமல்ஸ்க்கு போடுறதுக்கு உங்கள்ட்ட ஃப்ரூட்ஸ் இருக்கா கேட்டா, அவங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு அரவுண்ட் 30 ரிங்கிட்குள்ள நீங்க வாங்கிரலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா போய் ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.